இன்னைக்கு வந்து மாற்று கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் இணைகிறாங்க. அதை ஒரு நிகழ்ச்சியாக நடக்கும். இன்னும் உள்ளாட்சி தேர்தல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். 2000 பேருக்கு மேலே சேர்ந்துருக்கோம். நாங்கள் இப்போ வந்து அண்ணன் பேச்சு தான் இப்போ கேட்டுட்டு இப்போ வந்திருக்கோம். ஆரவாரமாக வந்திருக்கோம். இது வெறும் ஆரம்பம் தான். திராவிடம்னா என்ன, தேசியம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டீங்கன்னாலே உங்களுடைய விஜய் அரசியல் என்னன்றது உங்களுக்கு பொறுத்து. ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டது எல்லாமே இன்றைக்கி நிறைய பேர் வந்து விசில் சின்னது ஓட்டு போட்டு அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்காதனால நிறைய பேர் மாறி இருக்காங்க. 2000 பேருக்கு மேலே சேர்ந்துருக்கோம். நாங்கள் இப்போ வந்து அண்ணன் பேச்சு தான் இப்போ கேட்டுட்டு இப்போ வந்திருக்கோம். ஆரவாரமாக வந்திருக்கோம். இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் முடிவு இன்னும் நிறையா இருக்குது. நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உள்ளாட்சி தேர்தல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் இந்த வாட்டி விட்டதை இந்த வாட்டி பிடிப்போம். கண்டிப்பாக கட்சி காலியாகுதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. யாரும் இங்கெல்லாம் காலியாகிற மாதிரி இல்லை. நீங்கள் அங்கே மேலே போய் பார்த்துருக்கணும். அவரோட அனல் பறக்கிற பேச்சை கேட்டிருக்கணும். இதோட நான் 5வது மீட்டிங் நான் வரேன். நான் எப்போ புதுசாக உள்ளே யார் வந்தாலும் சரி, அவங்க எப்போவுமே இன்னொரு 4 மடங்கு 5 மடங்கு எல்லாமே பெருகிட்டு தான் இருக்குது. இந்த வாட்டி நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். இல்லை, நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். ஏன்னா வந்து தோக்கிற கட்சின்னு நாங்கள் இல்லை. இந்த வாட்டி ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. கால்குலேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு இது இல்லை. என்ன நம்பிக்கை என்ன நம்பிக்கைனா இப்போ இந்த 2 மாதம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி நிலைமையில் இருக்கீங்க உங்களுக்கே தெரியும். அண்ணன் எல்லாமே சொல்லியிருக்காரு. அது பின்படி தான் நாங்கள் நடக்கிறோம். கூடிய விரைவில் எங்களுக்கு நாங்கள் ஜெயிப்போம். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடித்த பிறகு அண்ணனுடைய உரை தான் முதல்ல கேட்டேன். அப்போ பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவரோட கொள்கையெல்லாம் என்னன்னு சொன்னார். அவரை பார்த்து தான் அரசியலே கற்றுக்கிட்டா. அதனால் நாம் தமிழர் விஜய் அவர்களை வந்து ரசிகராக விஜய் அவர்களை பிடிக்காது. ஆனால் ஒரு ஆக்டராக நான் பிடிக்கும். அவருடைய அரசியல் செயல்பாடு நமக்கு சுத்தமாக பிடிக்காது. எதனாலனா அவருக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா ஒரு சில பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொள்கை அவருக்கு கிடையாது. என்ன எதுக்காக அவங்க வந்தாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எதுவுமே கிடையாது. அவர் ஜெயித்த பிறகு சரி பார்ப்போம் எப்படி அவர் ஆட்சி பண்ணுறாருன்னு பார்க்கணும். 3 மாதங்கள் ஆகுது. இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அதே லாக்அப் டெத்து தான், அதே கொலை நடக்குது, கற்பழிப்புகள் நடக்குது. அதுக்கான தீர்வும் இன்னும் எதுவும் வரலை. அதாவது பழைய திராவிட ஆட்சியோடைய நீட்சி தான் தாவேக அரசுன்னு நான் பார்க்குறேன். எப்போவுமே நாம் தமிழருக்கு தான் இருக்கும். இன்னும் மக்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்வேன்னு நம்புகிறேன். முதல்ல அரசியலை தெரிஞ்சுக்கோங்க. இளைஞர்கள் என்ன மாதிரியான இளைஞர்கள் அரசியல் கற்றுக்கோங்க. எது அரசியல்னு ஃபஸ்ட்டு படிங்க. திராவிடம்னா என்ன, தேசியம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டீங்கன்னாலே உங்களுடைய விஜய் அரசியல் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். நாம் தமிழர் கட்சியில் 7 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் பிடிக்காமல் இருந்தேன். அண்ணனோட கொள்கைகளை பார்த்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். எனக்கோசமும் என் குடும்பத்துக்கோசமும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். அடுத்த தலைமுறை மணல், நீர், அவங்களுக்கான நிலம், தூய காற்று, இதெல்லாம் பொதுவாக மக்களுக்கு, பிள்ளைங்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கணுமே நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். என் பையன் நல்லா புரிஞ்சிருக்கான். 7வது தான் படிக்கிறான். நல்ல அரசியல் பேசுகிறான். விஜய் ரொம்ப கெட்டவர்னு அவருக்கு இப்பயே சொல்கிறாரு. ஏமாத்துறான்ப்பா, பேச மாட்டேங்கிறான்ப்பான்னு இப்பயே ஓப்பனாக சொல்கிறாப்பா. எப்பவும் திராவிட கட்சிகள் மாதிரி தான் இந்த 3 மாதமும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மாற்று கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் இணைகிறாங்க. அதை ஒரு நிகழ்ச்சியாக நடக்கும். ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டது எல்லாமே இன்றைக்கி நிறைய பேர் வந்து விசில் சின்னது ஓட்டு போட்டு அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்காதனால நிறைய பேர் மாறி இருக்காங்க. நம்பிக்கைக்காக இல்லை, இது வந்து ஒரு கொள்கைக்காக தான் இருக்கும். இந்த கொள்கை வந்து தோற்று போனாலும் நாங்கள் இதில் தான் இருப்போம். ஏன்னா நேர்மை உண்மைன்னு ஒருத்தவங்க இந்த ஹரிச்சந்திராலாம் சொல்கிறாங்கல்ல, உண்மையை பேசி செத்தாருன்னு. அந்த மாதிரி நாங்கள் சாகிற வரைக்கும் எங்கள்கிட்ட அதிகாரம் வரலன்னா கூட நாங்கள் உண்மையாக இதே கொள்கையோடு தான் சாவோம். மக்கள் நம்புகிறாங்க, நம்பலைங்க, அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நம்ம எது உண்மைன்னு நேர்மைன்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செயல்படுத்த முடியும். மக்கள் வந்து எல்லாரும் நல்லது. இப்போ நிறைய பேர் குடிகாரனாக இருக்காங்க. அதுக்காக நம்ம அது சரின்னு சொல்ல முடியாது. மக்கள் ஓட்டையே போடலைன்னா கூட இதுதான் உண்மை எதுவோ அதை தான் நம்ம ஆதரிக்கணும். மக்களும் நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பலை. நாம் தமிழர் கட்சி எப்போ உண்மையும் நேர்மை பக்கம் நிற்கும், அவ்வளோதான்.